இந்த மனுஷன் போன் மெசேஜ் ஏதாவது பண்ணிருக்காரா? என்ன மெசேஜ் எதுவும் காணோம். என்னாச்சு? என்ன இவரு அனுப்பின மெசேஜ் பார்த்துட்டு கூட ஒரு ரிப்ளையும் பண்ணாம இருக்காரு. ஏன் தான் இப்படி இருக்காரு? ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி எதுவும் பிரச்சனையில இருப்பாரோ? இல்ல, இதுக்கு மேல இந்த விஷயத்தை சாதாரணமா விட முடியாது. உடனடியா கையில் கிட்ட சொல்லணும். என்னையே கலாய்க்கிற? அம்மா நீ என்ன சொன்ன? சொல்லு சொல்லு சொல்லு. உங்க கை செவந்த மாதிரி காது செவந்து போல இருக்கு. அப்படியா? நல்லா செவக்கட்டும். கலாய்க்கிற? கிண்டல் பண்ணல, நல்ல வேணும் உனக்கு. நான் மட்டுமா கிண்டல் பண்ண? ஷாலியும் ஆறுமுகம் தான கிண்டல் பண்ணாங்க. அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி அடி வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ணா அவ மாட்டி விடுறானே. நான் உங்களை கிண்டல் பண்ணல. ஆறுமுகம் ஆனாதான் உங்களை விளம்பரம் நடிக்கலாம்னு கிண்டல் பண்ணாரு. விடுங்க, என்ன விடுங்க. என்னைய கூத்துறீங்க? ப்ரோ நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க இதுக்குள்ள கோவப்பட கூடாது. அண்ணா ஆறுமுகம் நீங்க பண்ணுற ப்ரோ உங்க வெயிட் என்னால தாங்க முடியாது. ப்ரோ நிறுத்துங்க. அன்னைக்கு கூட என்ன பெயிண்ட் டபுள் தள்ளி விட்டு குடும்பமே சிரிச்சீங்களே, அதோட இது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சாதாரண விஷயம் ப்ரோ. விட்டுருங்க ப்ரோ, கேட்கவே முடியாது. காப்பாதுங்க சிஸ்டர். கேட்கவே முடியாது. ஏதோ சொன்னீங்களே, சொல்லுங்க. என் காது செவந்த மாதிரி அவன் காது செவக்கணும் இப்போ. ப்ளீஸ் ப்ரோ, சிஸ்டர் காப்பாதுங்க. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரங்க ரவுண்ட் கட்டி அடிக்கிறாரு, நீங்க என்ன உட்கார்ந்துட்டு அதை ரசிச்சிட்டு இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணல. ஐயோ மாமா வேண்டாம் மாமா, விடுங்க. அக்கா இப்போ நீ மாம்ச என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? நான் என்ன சொன்னேன்? இல்ல, நீ மாமான்னு கூப்பிட்ட மாதிரி என் காதுல விழுந்துச்சு. ஆமா சொன்னேன். பாரா, என்ன புதுசா மாமான்லாம் கூப்பிடுறீங்க? என் புருஷனை நீங்க மாமான்னு கூப்பிடலாம், கட்டின பொண்டாட்டினா செல்லமா மாமான்னு கூப்பிட கூடாதா? செல்லமா அப்படி நாங்க முறைக்கு மாமான்னு கூப்பிடுறோம், ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் மாமான்னு கூப்பிடுறீங்க, கரெக்டா? ஆனா இது என்ன திடீர் மாற்றம்? திடீர்னுலாம் இல்ல, கூப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, கூப்பிட்டேன். இனிமே நான் இப்படிதான் கூப்பிடுவேன். ஓ மாம்ச, நைட் என்ன ஓவர் ரொமான்ஸ் போல? ஓவர் நைட்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியுதே. மாம்ச என்ன பண்றீங்க நீங்க? பார்த்தா தெரியல, அண்ணன் வெக்கப்படுறாரு. ஏய் என்ன என் புருஷனை கலாச்சிட்டு இருக்கீங்க? அக்கா மாமா நம்ம குடும்பம் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. டேனியல் மேட்டர் சொல்லி அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணுமா? அவர் போன் எடுக்கலன்றதையும் எந்த பதிலையும் அனுப்பலங்கிறதையும் கையில் கிட்ட நான் போய் சொன்னா இப்ப இருக்கிற சந்தோஷம் கிட்ட போயிடுமே. என்ன பண்றது? கையல் எப்படி வா மாப்பிள்ள, அடிச்சிருவேன், தொலைச்சிருவேன். எல்லாரும் இப்படி வந்து நில்லுங்க. எதுக்குமா? நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி மனசு நிறைஞ்சு எந்த கவலையும் இல்லாம சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு. என் நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும். எப்பவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்துராது. இவ்வளவு நாள் அந்த கடவுள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை நமக்கு கொடுத்தான். இப்ப சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கறான். இது கண்டிப்பா நிலைச்சு நிக்கும் நான் நம்புறேன்.
இதுக்கு மேல இந்த கையலுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேணாம்னு கடவுளே நினைச்சிட்டாரு போல. சரி சரி எல்லாரும் இப்படி வாங்க 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 வா. வாதனோ வாங்க. ஊரு கண்ணு உறவு கண்ணு நல்ல கண்ணு நொல்ல கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகணும். அம்மா உங்களுக்கு யார் சுத்தி போறது? ஏய் என்ன என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாவே இருக்கீங்க? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன்க்கா. அனுப்பிட்டு வரேன். அண்ணி என்னாச்சு அண்ணி? மூர்த்தி ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா? ஃபோன் பண்ணாரு கையல். பண்ணானா? பேசுனீங்களா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானும் அவனை புடிச்சு திட்டி விட்டுருப்பேன்ல. இல்ல கையல், ஒரு 5 செகண்ட் தான் பேசினேன். லீவ்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லிருக்காரு. அவனுக்கு என்னதான் வேலைன்னே தெரியல. சரி ஃபோன் பண்ணானா என்கிட்ட கொடுங்க, நானும் பேசுறேன். சரியா? சரி அப்ப நான் வேலை கிளம்புறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாய். பாய். போயிட்டு வரேன் எழில். அக்கா என்ன நீ போயிட்டு வரேன்னு சொல்ற? செல்லமும் போயிட்டு வர மாமான்னு சொல்லுக்கா. சொல்ல. சரி சொல்றேன் இரு. நான் போயிட்டு வரேன் மாமா. ஐயோ ஹம்ச வெக்கப்படுறீங்களா? சும்மா பாத்துட்டோம் எல்லாரும் சரி பாத்துட்டோம். நாமளும் கடைக்கு கிளம்பலாம். சரிங்க. ஓகே. என்ன சொல்றீங்க? ஆமா சார், குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்ச பணத்தை வச்சு அவங்க ஹோட்டல ஆரம்பிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த பிராண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஹோட்டலுக்கான ப்ரொமோஷனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹோட்டல்ல ப்ரொமோட் பண்றதுக்காக நாம இவ்ளோ செலவு பண்ணி இந்த குக்கிங் காம்படிஷனை நடத்தினா நம்ம செலவுல அவங்க ஹோட்டல்ல டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கையில வர சொல்லுங்க. சார் வர சொன்னீங்களாமே. என்ன கயல், நீங்க தனியா ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களாமே? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹோட்டலுக்கு நான் மேனேஜர் குரு அனுப்பி வச்சிருந்தேன். அங்க உங்க போட்டோவை பார்த்திருக்காரு. அப்படிதான் எனக்கு விஷயமா தெரிஞ்சது. ஆமா, இத பத்தியே நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. சார் அத பத்தி என்னன்னு சொல்றது சார்? சார் அந்த ஹோட்டல் என் ஃபேமிலிக்காக ஆரம்பிச்சது சார்.